ராஜேஷ், ஏற்கனவே இன்சாட் 3D, இன்சாட் 3DR போன்ற செயற்கைக்கோள்கள் விண்ணில் செயல்பாட்டில் உள்ள நிலையில் தற்போது இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த செயற்கைக்கோளில் என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறது? நிச்சயமாக ஏற்கனவே சுற்றி வரக்கூடிய இந்த கார்சாட்டோ 2 என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோள் என்பது இஸ்ரோ கடந்த 2007ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தியிருந்தது. அந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரையில பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 635 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அது புவியினுடைய அந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்து தொடர்ந்து புவியை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்தது. அந்த செயற்கைக்கோளினுடைய முக்கிய நோக்கம் என்பது நகர்ப்புற திட்டமிடல் தேவையான அந்த செயல்பாடுகள், அது தொடர்பான புகைப்படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்புவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு வந்தது. அதனுடைய பயன்பாடுகள் முடிந்துவிட்ட காரணத்தால் அதிலிருந்த எரிபொருளை பயன்படுத்தி கடந்த 14ஆம் தேதியே அதனை புவிவட்ட பாதையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்திய பெருங்கடலிலே விழச் செய்து விஞ்ஞானிகள் அதனை வெற்றிகரமாக முடித்து விட்டார்கள். இந்த நிலையிலேதான் தற்போது மாறி வரக்கூடிய அந்த பருவநிலைக்கு ஏற்ப அடிக்கடி வறட்சி, வெள்ளம் போன்ற பல்வேறு விதமான இயற்கை பேரிடர்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அவற்றை மிக துல்லியமாக கண்டறிவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக இந்திய அரசு சார்பிலே இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தற்போது விண்ணிலே ஏவப்பட்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் பொறுத்தவரையிலே ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து GSLV F-14 வகை ராக்கெட் மூலமாக இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணிலே ஏவப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் மூலமாக நமக்கு துல்லியமான பல தகவல்கள் இனி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக வானிலையில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை முன்கூட்டியே கண்டறிந்து நம்முடைய வானிலை ஆய்வு மையத்திற்கு தகவல் அனுப்பும். அதன் மூலமாக எந்த பகுதியில் அதிகமாக மழை பெய்யும், எந்த இடத்தில் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மழை பெய்வதற்கான போன்ற பல்வேறு விஷயங்கள் போன்றவற்றை எல்லாம் கணித்து முன்கூட்டியே அனுப்புவதற்கான ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இந்த செயற்கைக்கோள் விண்ணிலே ஏவப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கு சொந்தமான இந்த செயற்கைக்கோள் 2275 கிலோ எடை கொண்டது எனவும் இதில் இருக்கக்கூடிய 6 சேனல் இமேஜஸ் உள்ளிட்ட 25 விதமான ஆய்வு கருவிகள் பூமியின் பருவநிலை மாறுபாடுகளை உன்னிப்பாக கண்காணித்து வானிலை ஆய்வு மையத்திற்கு தகவல்கள் வழங்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரோவை பொறுத்த வரையிலே சந்திரயான் உள்ளிட்ட பல்வேறு விதமான செயற்கைக்கோள்களை அனுப்பி இந்த செயற்கைக்கோளும் முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக விஞ்ஞானிகள் மத்தியிலே பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.